ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நேற்று கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையை சந்தித்து ஆசி பெற்றார். பொரளை பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி பேராயரை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் சிறிது நேரம் உரையாடலிலும் ஈடுபட்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பிற்பகல் வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகையை தரிசித்து ஆசி பெற்றார். தலதா மாளிகை வளாகத்தை வந்தடைந்த ஜனாதிபதியை தலதா மாளிகையின் தியபத்ர நிலைமை நிலங்கத்தேல பண்டார சம்பிரதாய முறைப்படி வரவேற்றார். பின்னர் தலதா மாளிகையில் சமய வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதிக்கு மகா சங்கத்தினர் செத் பிரித் பாராயணம் செய்து ஆசீர்வதித்தனர். வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகை வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள விசேட பார்வையாளர் புத்தகத்தில் நினைவு குறிப்பொன்றையும் ஜனாதிபதி பதிவிட்டார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் KT லால் காந்தவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். இலங்கையின் 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இலங்கை வர்த்தக சம்மேளனம் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்து மேற்படி வாழ்த்துச் செய்தியை தெரிவித்துள்ளது. மக்களுக்கு விரும்பத்தக்க பலன்களை வழங்கக்கூடிய விவேகமான வளர்ச்சி உத்திகளை உருவாக்குவதில் புதிய ஜனாதிபதி அனைத்து பங்குதாரர்களுடனும் இணைந்து பணியாற்றுவதை எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை வர்த்தக சம்மேளனம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ திங்கட்கிழமை ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மூலம் நேபாளத்தின் காத்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியுள்ளார். அவர் பல்வேறு பௌத்த தளங்களுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் பரத்பூருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கொழும்பு தெவடகா முஸ்லிம் பள்ளி வாசலுக்கு சென்று சமய நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஆசி பெற்றுக் கொண்டார். ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக அனுரகுமார திசாநாயக்கா தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இலங்கை வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தனது ஆளுநர் பதவியில் இருந்து விலகியுள்ளார். தன்னுடைய பதவி விலகல் தொடர்பான கடிதத்தை முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவுக்கு வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் அனுப்பி வைத்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நேற்று பிற்பகல் வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு விஜயம் செய்து வழிபட்ட பின்னர் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களை சந்தித்து ஆசி பெற்றார். முதலில் மல்வத்து மகாவிகாரைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி மல்வத்து மகாநாயக்க தேரர் அதிவணக்கத்துக்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் அவருடன் சிறிது நேரம் உரையாடினார். இதன்போது அவர் செத் பிரித் பாராயணம் செய்து ஜனாதிபதியின் எதிர்கால பணிகளுக்காக ஆசி வழங்கினார். அதன் பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அஸ்கிரி மகாவிகாரைக்கு விஜயம் செய்து அஸ்கிரி தரப்பு மகாநாயக்க தேரர் வரக்காகோட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். இதன்போது அஸ்கிரி தரப்பு அனுநாயக்க தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் புதிய ஜனாதிபதிக்கு செத் பிரித் பாராயணம் செய்து ஆசீர்வதித்தனர். ஐக்கிய தேசிய கட்சி அனைத்து எதிர்க்கட்சிகளுடனும் பொதுவான கூட்டணியை அமைக்க தீர்மானித்துள்ளது. கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற தலைமைத்துவ சபை கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டணிக்கான பிரேரணை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து எதிர்கால தேர்தல் மற்றும் அரசியல் சூழ்நிலைகளை ஒன்றிணைந்து எதிர்கொள்ள உத்தேச கூட்டணியில் இணையுமாறு அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்குமாறு அவர் கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தமக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு சமூக வலைத்தளம் ஊடாக தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார்.
தமிழ் தேசிய ஒருமைப்பாட்டினையும் தொடர்ச்சியாக தமிழினம் மீது தொடரும் அடக்குமுறைகளால் பேரினவாத ஜனாதிபதிகளின் மீதான நம்பிக்கை இனத்தையும் தமிழர் தேசத்தின் பூரணமான அங்கீகாரத்துக்காக சமஷ்டி அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்தி நிறுத்தப்பட்ட தமிழ் தேசிய பொது வேட்பாளருக்கு இலங்கையின் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் மலையகம் உட்பட இலங்கையின் அத்தனை பிரதேசங்களில் இருந்தும் வாக்களித்த 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை தமிழ் தேசியத்தின் உரிமை குரலாக ஒலிக்கச் செய்த உங்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். வெல்க தமிழ் என்று அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் உள்ள எரிபொருள் இருப்புகள் தொடர்பில் முன்னாள் மின்சார மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர விளக்கமளித்துள்ளார். அவரது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் இது குறித்த பதிவொன்றை அவர் இட்டிருந்தார். அதன்படி 1,23,888 மெட்ரிக் டன் டீசலும் 13,627 மெட்ரிக் டன் சூப்பர் டீசலும் கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் 90,972 மெட்ரிக் டன் ஆக்டேன் 92 வகை பெட்ரோலும் 18,729 மெட்ரிக் டன் ஆக்டேன் 95 வகை பெட்ரோலும் உள்ளன. நாட்டில் 30,295 மெட்ரிக் டன் விமான எரிபொருள் இருப்பதாகவும் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை தனது உத்தியோகபூர்வ காரையும் அமைச்சு அலுவலகத்தையும் கையளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஒரு பக்கம் தொடர்ந்து வரும் நிலையில் இப்போது லெபனான் நாட்டில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பினர் மீது இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதற்கிடையே இன்று இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட குறைந்தது 100 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 400க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கடந்த சில காலமாகவே மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் பல மாதங்களாக தொடர்ந்து வருகிறது. காசா பகுதியில் இருக்கும் ஹமாஸை முழுமையாக ஒழிக்கும் வரை போர் தொடரும் என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. நடிகர் சூர்யாவின் 45வது படம் பற்றிய புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. RJ பாலாஜி இயக்கத்தில் தான் சூர்யா கூட்டணி சேர்ந்திருப்பதாக அறிய கிடைத்திருக்கிறது. LKG, மூக்குத்தி அம்மன் போன்ற ஹிட் படங்களை இயக்கிய RJ பாலாஜி சூர்யாவை எப்படி திரையில் காட்டப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com, vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.